கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். I am very happy to meet you in Christ Jesus, to meet you this blessed evening. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக ஒரு விசை நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Romans chapter 7 verses 24 and 25. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஒரு மனிதன் தன்னுடைய நிர்பந்தமான நிலவரத்தை அவன் அறிக்கையிடுகிறான். Here a man is confessing about his miserable condition. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார்? Oh wretched man that I am, who shall deliver me? இது ஒரு தனி மனிதனுடைய கூக்குரல் மாத்திரமல்ல, முழு மனித சமுதாயத்தினுடைய ஒரு கூக்குரலாக இருக்கிறது. This is not merely the cry of a single individual, it is the outcry of the whole human society. விடுதலையை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறான். Every man is making journey towards deliverance. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களிலிருந்து அவனுக்கு விடுதலை தேவை. Every man needs deliverance from different things. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு கூட பல காரியங்களிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது என்பதை ஆவியானவர் அறிந்துதான் இந்த வசனத்தின் மூலமாக இந்த மாலை வேளையிலே நம்மோடு இடைபட வாஞ்சிக்கிறார். The Spirit of God knows that you people who have assembled here, you need many things. With that intention only, the Spirit of God is dealing with this from this word of God. அவன் தன்னுடைய மனதிலே ஒரு விதமாய் ஜீவிக்கிறான், தன்னுடைய மாம்சத்திலே வேறு விதமாய் அவன் ஜீவிக்கிறான். In his mind he is living in one way, and in his flesh he is living in a different way. அவனுடைய மனதின் விருப்பத்தின்படி அவனால் வாழ முடியவில்லை. He is not able to live according to the desire of his mind. அதற்காக எவ்வளவோ அவன் முயற்சி எடுக்கிறான், அந்த முயற்சிகள் அவனுக்கு பலனளிக்காமல் போய்விட்டது. He is making a lot of efforts for that, but his efforts are useless. இந்த மாலை வேளையிலே உங்களில் எத்தனை பேர் இதே அறிக்கையிலே இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? In this evening hour, how many of are seated here with the same sort of confession? மனதிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாக நீங்கள் வாஞ்சிக்கலாம். You may desire to lead a holy life in mind. ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும்படியாக நீங்கள் வாஞ்சிக்கலாம். You may desire to lead a faith life. ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழும்படியாக வாஞ்சிக்கலாம். You may desire to lead a divine life. ஆனால் சூழ்நிலைகளின் மத்தியிலே உங்களால் அதை செயல்படுத்த முடிகிறதா? But in the midst of circumstances, are you able to fulfill it? அந்த கேள்விக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? What is the answer that you would give for this question? அதற்கு சரியான பதில் சொல்ல இயலாவிட்டால் நீங்களும் இதே வார்த்தையை தான் அறிக்கையாக சொல்ல இயலும். If you are not able to give the apt answer, you may give this confession as your answer. இந்த மனிதன் சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான ஒரு மனிதன். This man says, oh wretched man that I am. யார் என்னை விடுதலையாக்க முடியும்? Who shall deliver me? ஒவ்வொரு மனிதனும் கூட இன்னைக்கு பலவிதமான கட்டுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறான். Everybody is today entangled in various kinds of bindings. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிரச்சனைகளை விசாரித்தால் அவனால் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். If you ask anyone about his problems, he will be able to narrate throughout the day. பல நாடுகள் விடுதலையை பெற்றிருக்கின்றது. Many countries got freedom. பல நாடுகள் விடுதலையை எதிர்நோக்கி இருக்கிறது. Many countries are expecting freedom. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு விடுதலை கிடைத்து விட்டதா என்று எண்ணி பார்த்தால் அப்படி இல்லவே இல்லை. But if you consider whether a single individual got freedom, it is not at all he is having freedom. ஏனென்றால் ஒரு மனிதனோடு பலவிதமான வல்லமைகள் போராடுகிறது. Because many kinds of powers are opposing against ஒவ்வொரு this man. நாளும் அவன் சில பிரச்சனைகளை சந்திக்கிறான். Every day he is facing certain problems. சில போராட்டங்களை சந்திக்கிறான். He is meeting struggles. பலவிதமான வியாதிகளை சந்திக்கிறான். He is meeting so many kinds of sickness. பலவிதமான ஆவிகளுடைய தாக்குதலை அவன் சந்திக்கிறான். He is meeting the attack of so many kinds of spirits. அப்படியானால் அவனுக்கு என்றைக்கு விடுதலை கிடைப்பது? If it is so, on which day he will get to deliverance? பிரியமானவர்களே, யார் என்னை விடுதலையாக்குவார் என்கிற ஒரு கதறலோடு, ஒரு ஆத்துமாவின் ஏக்கத்தோடு
நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிகிறார். Beloved child of God, the Lord knows that with a desire to get deliverance, with a longing to get deliverance, you are coming and seated here. அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்கிறார்கள். எந்த கற்பனையிலும் கூட விடுதலை என்பது மாத்திரம் அவர்களுக்கு சாத்தியமாய் அமையவில்லை. Many are making imaginations in what way I can be delivered from my problems, but they are not able to get the true deliverance. ஏசாயா 20 அதிகாரம் 6 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எப்படி நாங்கள் விடுவிக்கப்படுவோம் என்ற ஒரு கேள்வியோடு அந்த ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். In the book of Isaiah chapter 20 verse 6, the people are waiting with what way we will get deliverance. ஏனென்றால் சில மனிதர்களை அவர்கள் நம்பி இருந்தார்கள். Because they were trusting certain people. சில வல்லமைகளை அவர்கள் நம்பி இருந்தார்கள். They trusted certain powers. ஆனால் அந்த வல்லமைகளோ அவர்கள் எதிர்பார்த்த அளவு செயல்பட முடியவில்லை. அந்த வல்லமைகளே தோற்று போய்விட்டது. But those powers could not work to the extent they expected. Those powers got defeated themselves. இப்பொழுது அவருடைய அறிக்கை என்ன தெரியுமா? Now what is their confession? நாங்கள் எப்படி விடுதலையாக்கப்படுவோம்? How we shall be delivered? இன்றைக்கும் கூட ஒவ்வொரு மனிதனும் கூட தனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு தான் அவன் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். Today every man is making his journey with a longing how I can get deliverance. ஆனால் இந்த நேரத்திலே சாத்தான் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? But in this context, what does Satan say? இவனுடைய நிர்பந்தமான நிலவரத்தை அவன் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு உன்னை விடுவிக்கிறதுக்கு ஆளே இல்லை என்கிற ஒரு பிரசங்கத்தை அவன் பண்ணுகிறான். Realizing the wretched condition of the man, he is making a sermon that there is nobody to deliver you. 71 சங்கீதம் 11 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது In Psalm 71 verse 11 we see. அங்கே சொல்லி இருக்கிறது என்னை விடுவிப்பார் யாருமே இல்லை என்ற நிலவரத்துக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். He is caused to the position that he thinks there is nobody to deliver him. அருமையானவர்களே, உங்களுடைய இந்த விதமான அறிக்கையிலே இந்த மாலை வேளையிலே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? Beloved people of God, in this type of condition, how many are seated here this morning? ஏன் ஆண்டவரே என்னை எப்படி விடுதலையாக்குவார் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கலாம். Perhaps a question may be rising in you, how my Lord will be able to deliver me? பிசாசு இன்னொரு பகுதியிலே உனக்கு விடுதலை இல்லை, உன்னை விடுவிப்பார் யார் என்று அவன் உன்னை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். On another side, the devil is accusing you, who will deliver you? There is nobody to deliver you. இவைகளுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் கூப்பிடுகிறான், ஆண்டவரே நீர் வந்து என்னை விடுதலையாக்க கூடாதா என்று அவன் கதறுகிறான். In this situation, a man is making a cry, Lord, why can't you come and deliver me? 69 சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது when we consider Psalm 69, 18 வசனத்திலே நீர் என் ஆத்துமாவினிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் ஆண்டவரே, you come to my soul and deliver, redeem me. இங்கே அவன் கடைசியாக ஆண்டவரை தேடி அவன் கடந்து வருகிறதாக நாம் பார்க்கிறோம். Finally he seeks God and he comes unto him. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் சுவிசேஷத்தை நாங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். Beloved people, we are declaring the gospel of deliverance for you this எந்த சூழ்நிலையிலே அகப்பட்ட ஒரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். In whatever situation a man may be entangled, Lord Jesus Christ is able to give him deliverance. எந்த பாதையிலே போகிற மனிதனுக்கும் அவரால் விடுதலை கொடுக்க முடியும். In whatever path a man may be walking, God is able to give deliverance. ஆண்டவருக்கு அந்த விடுதலை அளிக்கக்கூடிய சக்தி உண்டு என்று விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனையும் அவன் யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே வந்தால் அவனை விடுதலையாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. Beloved people, whatever kind of man he may be, if he is coming unto God, the Lord has the power to deliver him. ஒரு மனிதனை விடுதலையாக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே விடுதலை பெற சம்மதியாமல் தன்னையே வாதிக்கப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். For the deliverance of the humanity, he offered himself denying deliverance. அவர் மற்றவர்களால் பிடிக்கப்பட்டு பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிலாத்து கேட்கிறான், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னான். He is arrested by others and he is standing before Pilate. Pilate is asking unto him, do you know that I have the power to deliver you? யோவான் 19 அதிகாரம் 10 வசனத்திலே சொல்லுகிறான், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னான். In John's Gospel chapter 19 verse 10 he says, I have the power to release you. யோவான் 19 அதிகாரம் 12 வசனத்திலே அவரை விடுதலை பண்ண அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். In John's Gospel chapter 19 verse 12 he was seeking ways to deliver him. ஆனால் அவர் தன்னை விடுதலைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. But he did not submit himself to deliverance. முழு மனு குலத்தை விடுதலை பண்ணும்படியாக அவர் விடுதலை பெற சம்மதியாமல் தன்னையே வாதிப்புக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். In order to deliver the whole humanity, he did not want deliverance, but he surrendered himself to affliction. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு மனிதனை விடுதலையாக்க
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு மகிமையும் மாட்சிமையும் இருக்கிறது. That is why we are proclaiming our Lord Jesus Christ is having the power and authority and the praise and honor to deliver any man. பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் சந்திக்க முடியாகத்தான், விடுதலையாக்க முடியாகத்தான் தேவன் மனிதனாக இந்த பூமியிலே கடந்து வந்தார். God took the form of a man and came in the world in order to give deliverance for the humanity for the past many ages and years. தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபமாக உருவாக்கப்பட்ட மனிதன் அவைகளை விட்டு விலகி அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி போன பொழுது அவனை விடுதலையாக்கும்படியாகத்தான் காலமாக தேவன் கிரியை செய்தார். Man who was created in the image and likeness of God, when he drifted away from God, God was working his various Jesus to deliver him somehow or other. அதற்காக அவர் எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார். For that he has sent many prophets. ராஜாக்களை ஏற்படுத்தி பார்த்தார். He has raised kings. ஆசாரிய ஊழியங்களை ஏற்படுத்தி பார்த்தார். He has ordained the priesthood ministry. மனசாட்சியின் ஊடாக கிரியை செய்து பார்த்தார். He works through conscience. ஆனால் எவைகளும் பலனளிக்கவில்லை. But nothing did yield the fruit. மனிதனோ மறுபடி அடிமைத்தனத்துக்குள்ளே போய்க்கொண்டே இருந்தானே தவிர விடுதலை அவனுடைய வாழ்விலே சாத்தியமாக இல்லவே இல்லை. Man was going and again into captivity, and deliverance was not possible in his life. ஆனால் கடைசியாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய விடுதலைக்காக இந்த பூமியிலே கடந்து வந்தார். Finally, nearly 2000 years back, Lord Jesus Christ came to the world for the deliverance of the humanity. அவருடைய பார்வையிலே மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. By his sight, man was able to get deliverance. அவருடைய வார்த்தையினாலே மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. By his word, man could get to deliverance. அவருடைய சமூகத்தினால் மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. By his presence, man was able to get deliverance. அவருடைய வல்லமையினால் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. By his power, a man was able to get deliverance. அவர் சிந்தின இரத்தத்தினால் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. By the blood he shed, a man could get deliverance. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட ஒவ்வொரு மனிதனையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவருடைய வல்லமை இந்த மைதானத்திலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Not only on that today, even today, the power of the Lord Jesus Christ is ruling over this Maidan in order to give deliverance to people. இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய விடுதலைக்காக எந்த விதமான கிரயத்தையும் செலுத்த வேண்டியதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய விடுதலைக்காக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஜீவனையே அவர் வார்த்து விட்டார். Today a man need not offer any kind of price for his deliverance, because Lord Jesus Christ himself has shed his own precious blood and offered his body for the redemption of the humanity. ஏசாயா 49 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது கிரயமில்லாத ஒரு விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். In the book of Isaiah chapter 49 verse 13, Lord Jesus Christ commanded deliverance without any price. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு விடுதலை தேவை? Beloved people of God, how many of you want deliverance? எத்தனை பேருக்கு மனதிலே ஒரு விடுதலை தேவைப்படுகிறது? How many of you need deliverance in mind? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகிற பாதையில் உள்ள கட்டுகளில் இருந்து உங்களில் எத்தனை பேருக்கு விடுதலை தேவைப்படுகிறது? How many of you want deliverance from the bindings in the path in which you are walking உன்னோடு through? போராடுகிற வல்லமையில் இருந்து உங்களில் எத்தனை பேருக்கு விடுதலை தேவைப்படுகிறது? How many of you want deliverance from the powers which are fighting against you? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையோடு வந்திருக்கிறார். Listen to the word of God before the meeting ends. The Spirit of God is able to powerful to deliver you from your problems. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அந்த சத்தியம் ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கிறது. Because the word of God, the truth is having the power to deliver a man. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. The blood he has shed on the cross is able to deliver a man. அவர் அனுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடிய சக்தி உள்ளவராய் இருக்கிறார். The Spirit of God whom he has sent is able to deliver a man. ஒரு மனிதனை விடுதலையாக்க பல விதங்களிலே தேவன் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். God is working in various ways to deliver a man. வார்த்தையினால், சத்தியத்தினால், by the word, by the truth, பரிசுத்த ஆவியினால், by the Holy Spirit, தன்னுடைய குமாரன் மூலமாக நேரடியான ஒரு விடுதலையை அவர் கட்டளையிடுகிறார். through his son directly he is commanding a deliverance. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதனை கிருபையினால் அவர் விடுவிக்கிறார் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். Above all that, in the book of Psalms we read that he is delivering a man by his grace. ஒரு மனிதனுடைய விடுதலை குறித்து நாம் இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் காண போகிறோம். Continuously we are going to meditate about the deliverance of a man. எவைகளில் இருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை தேவை? From whatever things a man needs a deliverance. உங்களில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விடுதலைகள் இருக்கிறது? How many are having such a deliverance today? ஒருவேளை நீங்கள் நன்றாக இருப்பது போல உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம்.
Perhaps it appears that you are well off. இல்லாவிட்டால் நன்றாக இருக்குது போல ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். Or you may create an appearance that you are good. ஆனால் எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. But you do not know that how many of you are in captivity. ஒவ்வொரு மனிதனையும் அடிமைத்தனத்துக்குள்ளே இழுக்கும்படியாகத்தான் இந்த வல்லமைகள் போராடிக் கொண்டே இருக்கிறது. These powers are working so that the people may be made in captivity. இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு விடுதலையை வாஞ்சித்து வந்திருக்கிறீர்கள்? Today how many of you desire deliverance and come? ஆண்டவருடைய சமூகத்திலே விடுதலையோ வாஞ்சித்து நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டே வாருங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு விடுதலையின் வல்லமை உங்களை சந்திக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you have come with a desire to get deliverance, you listen to the word of God. In the end, you will be able to get deliverance by the power of the word of God. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? உன்னுடைய தகப்பனுக்கு விடுதலையாக்க சக்தி உண்டா? Is your father having the power to உன்னுடைய deliver you? தாய்க்கு நீ போகிற பாவ போராட்டத்திலிருந்து உன்னை விடுவிக்க சக்தி உண்டா? Is your mother having the power to deliver you from the affliction of நீ sin போகிற that you are passing? மார்க்கத்துக்கு உன்னை விடுதலையாக்க சக்தி உண்டா? Is the religion that you follow has the power to deliver நீ you? சில மனிதர்களை பின்பற்றி போகிறாயே அவர்களுக்கு உன்னை விடுதலையாக்க சக்தி உண்டா? You are following certain men, are they able to deliver you? நீ கற்றுக்கொண்டு வருகிறாயே ஞானம் அந்த தத்துவம் அவைகளினால் உன்னை விடுதலையாக்க முடியுமா? You are learning wisdom and philosophy, are they able to deliver you? ஒரு தனி மனிதனை விடுதலையாக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியுமே தவிர வேறு எந்த சக்திக்கும் மனிதனை விடுதலையாக்க சக்தி இல்லை. Only Lord Jesus Christ is having the power and authority to deliver any man, and no other man or power has delivered to man. வானத்திலும் பூமியிலும் மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under the heaven and upon the earth there is no other name commanded except the name of Lord Jesus Christ for the deliverance of humanity. இருள் சூழ்ந்த மனித வாழ்வை பிரகாசிக்கும்படியாக எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். Lord Jesus Christ came as a true light which is making any man to shine in his life when he is surrounded by darkness. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை அறியாமலே நீ பல வல்லமைகளினால் கட்டப்பட்டிருக்கிறாய். Beloved brother, beloved sister, and you are not aware that you are bound by various powers. உன்னை அறியாமலே பல வல்லமைகள் உன்மேல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. It is unknown to you, but many powers are having rule over you. ஆனால் உனக்கு அது தெரியாமலே போய் கொண்டிருக்கிறது. But you are not aware of it. ஆனால் கிருபையின் தேவன் இந்த மாலை வேளையிலே உன்னை விடுவித்து அனுப்பும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். But it is the will of the gracious God that you will be getting deliverance. இந்த கூட்டத்திலே முதலாவது பகுதியாக In this meeting as the first portion, லூக்கா எழுதின சுவிசேஷம் Luke's gospel, 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when we consider chapter 13, அங்கே ஒரு பெண்ணை கர்த்தர் ஒரு வல்லமையிலிருந்து விடுவிக்கிறதை நாம் பார்க்கலாம். the Lord is delivering a woman from a certain power. இன்றைக்கு குமாரனுடைய விடுதலை. Today, the deliverance of the son. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுவிக்கப்படுவீர்கள். If the son delivers you, really you shall be delivered. ஒரு மனிதனை குமாரன் நேரடியாக வந்து விடுவித்தார். The Lord son came directly and delivered a man. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். In John's gospel chapter 8 verse 36, if the son makes you free, you are really delivered. குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கின அநேகருடைய சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In the scripture, many incidents wherein the son Lord Jesus Christ delivered people are mentioned. இந்த முதலாவது கூட்டத்திலே ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். In the first meeting, let us take one portion. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் Luke's gospel chapter 13. 11, 12, 13 வசனங்களை நாம் பார்க்கலாம். வாசிக்க Let us கேட்போம். read verses 11, 12 and 13. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த இயேசு ஒரு நாள் ஜெபாலயத்துக்குள்ளே அவர் கடந்து வந்தார். Lord Jesus Christ, who was walking doing good, one day came to the synagogue. ஒரு ஓய்வு நாளிலே அவர் அங்கே கடந்து வந்தார். He came on a Sabbath day to there. அநேக ஜனங்கள் அங்கே ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். Many people were worshipping there. அநேகர் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Many people were praying there. அநேகர் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். Many people were praising God. அநேகர் வேத வசனங்களை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். Many were reading the scriptures. பல விதங்களிலே அவர்கள் தேவனோடு நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள். In many ways they were coming closer to God.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்துக்குள்ளே வந்த பொழுது when Lord Jesus Christ came to the synagogue, அவரும் கூட உட்கார்ந்து அந்த ஜனத்துக்கு போதகம் பண்ண ஆரம்பித்தார். he started to sit and preach unto the அப்படி people. போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அதிலே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். When he was teaching in that way, he was able to know that the life of a woman was in a miserable condition. அவ எல்லாரும் நிமிர்ந்து நடந்து பேசி நன்றாக இருக்கும் பொழுது அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மிகவும் நிர்பந்தமான நிலவரமாக அவளால் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு தன்மையிலே அவள் தாக்கப்பட்டிருந்தாள். Everyone was able to walk erect and stand erect and move freely, but this particular woman was bent at the back and she could not stand erect. அவளுக்கு இந்த கூன் ஏற்பட்டு ஒரு 18 வருஷமாக இருந்தது. She had this bowing condition for 18 long years. எல்லாரும் என்ன சொன்னார்கள்? What others say, அவளுக்கு ஸ்பைனல் கார்டுல ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்ட்ராங்கான தன்மை இல்ல, அவளுடைய பலவீனம், அவளுக்கு நல்ல ஆகாரம் இல்ல, ஏதோ ஒரு வியாதி அவளை அப்படியே கூனையாக மாற்றி விட்டது. she has no balance in the spinal cord, something is wrong in the spinal cord, therefore she is bowed down. அவளுக்கு இனிமேல் நிமிரவே முடியாது. She cannot stand erect hereafter. ஏனென்றால் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறாள், She took a lot of efforts. எவ்வளவோ அவள் பிரயாசப்பட்டிருக்கிறாள். She made a lot of attempts. கடைசியாகத்தான் இப்பொழுது ஜெபத்திலே வந்து அவள் போராடி கொண்டிருக்கிறாள். Finally she is striving in prayer. ஆனால் இவளாலே எவ்வளவு நிமிரவே முடியாது. But she was not at all able to stand erect. ஆனாலும் அந்த பெண் விசுவாசத்தோடு 18 வருஷமாக ஜெபாலயத்தை தேடி வந்து கொண்டே இருந்தாள். But for 18 long years this woman was coming in faith to the synagogue. அவளோடு ஒரு வல்லமை போராடினது அவளுக்கே தெரியாது. She was not aware that a power was just attacking her. இவளை கூனியாக மாற்றி வைத்தது ஒரு சக்தி என்று அந்த குடும்பத்தாருக்கும் தெரியாது. The family members did not know that a power has made her bow. அவளுடைய வாழ்வை சீரழித்ததான ஒரு வல்லமை இருக்கிறது என்று அந்த ஜெபாலய தலைவனுக்கும் தெரியாது. The ruler of the synagogue was not aware that there is a power which has spoiled her life. அங்கே ஜெப வீரர்கள் உண்டு, There were prayer warriors. அங்கே ஜெபிக்கக்கூடிய தலைவர்கள் உண்டு, There were prayer leaders. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறவர்கள் உண்டு, There are who are telling the ஆண்டவரை promises. ஆவியிலே மகிமைப்படுத்துகிற அநேகர் உண்டு. There were many people who are glorifying God in எத்தனையோ spirit. ஜனங்கள் இருந்தாலும் பிரியமானவர்களே, அங்கே அந்த பெண்ணினுடைய உண்மையான நிலவரம் யாருக்குமே தெரியவில்லை. Even though there were many people, the true condition of that one was not known to anyone. இன்றைக்கும் கூட உன்னுடைய வாழ்விலே இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் உனக்கு தெரியவே தெரியாது. Even today you are not aware of the reason for the problem in your உனக்கு life. இந்த வியாதி எப்படி வந்தது, எதற்கு வந்தது, எப்படி தேவன் ஏன் அனுமதித்தார் உனக்கே தெரியாது. How you are afflicted by this sickness and why it came to you and why God permitted it, you are not aware. எப்படி பிசினஸ் தோல்வி அடைந்து விட்டது, How you failed in the business, எப்படி குடும்பம் பிரிந்து போய் விட்டது, how the family is separated, எதனால் இது நடந்தது. what happened. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய பிரச்சனைகளுடைய தீவிரம் அஸ்திபாரமே அவர்களுக்கு தெரியாது. Today many are not aware of the foundation regarding their problem, ஆனா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. but they continue to pray. ஒரு நாள் அல்ல, Not one day, 2 நாள் அல்ல, not 2 days, வருடங்கள் அல்ல, not years. 18 வருடமாக இந்த பெண் வருகிறாள், இவளுடைய பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை. For 18 long years this woman is coming, but her problem is not solved. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து சொல்லுகிறேன், வருட கணக்காக இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த முதல் கூட்டத்திலே கர்த்தர் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ண போகிறார். Today remain in the presence of God. I challenge you, for the problem that you are having for many years, Lord is giving a solution today. 8 வருடமாக ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். For 8 years one person was sick. ஒரு பெண் 12 வருடமாக பாதிக்கப்பட்டிருந்தாள். One was afflicted for 12 years. இந்த பெண் 18 வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்தாள். This woman was suffering for 18 இன்னொரு long மனுஷன் years. 38 வருஷமாய் பாதிக்கப்பட்டிருந்தான். Another man was suffering for 38 years. இன்னொருவன் 40 வருஷமாக, பிறந்ததிலிருந்து 40 வயசு வரை பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் இருந்தார்கள். And there were some people who were affected for 40 years right from the birth. ஆனால் இவர்களையே பர்టిక్యులராக தேடி வந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். But the Lord came in search of particularly these people and gave deliverance. ஏனென்றால் உனக்கு இந்த பிரச்சனை தெரியாது பிரியமானவர்களே. Beloved, you are not aware of the problem. உங்களுக்கு பின்னால இருந்து போராடுகிற இந்த சக்திகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. You do not know what are the powers that are behind you and attacking you. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? What you will say more? யாரோ ஏதோ எனக்கு பண்ணிட்டா அதனால தான் இவ்வளவு ப்ராப்ளம். இதான் ஃபைனலா உனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவு சொல்யூஷன். காமனா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு வேர்ட். Somebody has done something to me. That is the common reason we are giving up for this. அது யாருன்னு தெரியாட்ட கூட உன்னை பார்த்துட்டு கொஞ்சமா ஒரு ஒதுங்கி போனவன் எல்லாம் உன் பேர்ல நீ சொல்ல ஆரம்பிச்சிருவே. And you are not particularly know here, but whoever came by your side, you are able to doubt. இது இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இதே ஆவி வந்து கொண்டே இருக்கிறது. The same kind of spirit is coming in the church even today. ஆனால் ஆண்டவராகிய இயேசு
இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்துக்கு அன்றைக்கு கடந்து வந்தார். But Lord Jesus Christ came to the synagogue on that day. அங்கே அவர் உள்ளே வந்த பொழுது அவர் பார்த்த போதகம் பண்ணிக்கொண்டிருக்கும் போதே தெரிந்து விட்டது இந்த பெண்ணினுடைய ப்ராப்ளம் ஒரு அசுத்த ஆவியினுடைய தாக்குதல். When he came there and started teaching, he was able to realize the attack of the unclean spirit was the reason for the அந்த problem. பெண்ணுக்குள்ள இருக்கிறதானே அந்த எலும்பை வளைத்து வைத்திருக்கிறது ஒரு ஆவி. A spirit has bent the bone of that woman. அந்த ஸ்பைனல் கார்டை கூனியாக மாற்றி வைத்திருக்கிறது அது ஒரு ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி என்று இயேசு கண்டுபிடித்தார். Jesus Christ was able to identify that the spirit of infirmity has made her backbone. நான் இதை கூட்டி சொல்றேன், நீங்க நினைச்சிட கூடாது. வேத வசனம் இதை அப்படித்தான் சொல்லுகிறது. Do not think that I am adding something. The word of God says the same thing. இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது, பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். It is written clearly, there was a woman which had a spirit of லூக்கா infirmity. 13:11 அந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke's Gospel, chapter 13, verse 11, it is very clear. லூக்கா 13:14 அங்க பார்க்கும் பொழுது, In 13 and 14 we read. 16 அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, In 16 we read. சாத்தான் 18 வருஷமாய் அவளை கட்டி வைத்திருந்தான் என்று இயேசு சொன்னார். Jesus said Satan has bound her for 18 long years. பிரியமானவர்களே, அவளால் நிமிர்ந்து நிற்க முடியாமல், நிமிர்ந்து நடக்க முடியாமல், நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவளை அந்த நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளி வைத்திருந்தது ஒரு ஆவி. She was not able to stand erect. She was not able to walk erect. In this miserable condition, a spirit has afflicted her. ஒரு சாத்தான் தான் அவளை கட்டி வைத்திருந்தான். A Satan has bound her. அது ஒரு ஆவியாக அவளை பலவீனப்படுத்தி அப்படியே அவள் கூனியாகவே மாறி போய்விட்டாள். As a spirit, it caused infirmity and she has become a bent man. உங்களுக்கு மற்றவங்க யாரும் எதிரி கிடையாது, உன்னை அறியாத ஒரு எதிரி உனக்கு இருக்கிறான், அவன் தான் பிசாசு. Nobody else is an enemy to you, but a person who is not known to you is an enemy. He is a devil. கண்ணுக்கு புலப்படாத ஒரு வல்லமை, A power which is not visible to the eyes. அது சைலண்டா அவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். And he is working from that power. இந்த முதல் கூட்டத்திலே கர்த்தர் அவனை கடிந்து கொள்ள போகிறார். In the first meeting, the Lord is going to rebuke him. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய பிரச்சனைகள் தெரியாதனாலதான் இவங்க அங்க போய் ஓடி ஓடி முட்டுறாங்க. எங்க முட்டினாலும் எந்த பரிகாரம் கிடையாது, ஆண்டவரை அன்றி உனக்கு விடுதலையே கிடையாது. Today, many are going here and there and knocking their heads. They are not able to find the solution. That is why they are doing so. Except through Lord Jesus Christ, there is no solution. உங்களுக்கு இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்குதுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புகிறீர்களா? Do you believe that you have such humbling? அநேகருக்கு தங்களுடைய பிரச்சனைகளுடைய உண்மையான காரணம் தெரிகிறதில்லை. Many are not able to know the true reason of their problems. ஒரு சிலர் இது பிசாசு போராட்டம் சொல்லிட்டு அது பிறகு அவன் செத்தே போயிடுவான், பயந்தே போயிடுறாங்க. அப்படியே Something they are afflicted by the devil and because of that fear they happen to die. பாஸ்டரே சொல்லிட்டாரு பிசாசுன்னு, அவ்வளவுதான், அவன் அப்படியே டோட்டலா டவுன் ஆயிட்டே போயிட்டே இருப்பான். Pastor himself has told that you are afflicted by devil, he goes down in his life. முதலாவது அவனுடைய வல்லமையினுடைய செயல்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, you should understand the nature of that power and working. மத்தேயு 12:23 இந்த ஆவி வந்த பொழுது ஒருவனை அது ஊமையும் குருடுமாய் மாற்றி வைத்திருந்தது. In Matthew's Gospel, chapter 12, verse 23, when this spirit has come, a man has been made dumb and deaf. அந்த ஆவி அவனை பேசவே விடுறதில்லை. That spirit was not permitting to அந்த speak. ஆவி அவனுடைய பார்வையை அப்படியே அது குருடாக மாற்றி வைத்திருந்தது. That power has blinded his eyesight. இயேசு வந்த பொழுது அந்த ஆவியை தான் அவர் கடிந்து கொண்டார். When Jesus came, he rebuked that spirit. அந்த வியாதிக்கு பின்னாக, அந்த குறைபாடுக்கு பின்னாக ஒரு ஆவி இருந்ததை இயேசு தெளிவாக அவர் கண்டுபிடித்தார். Jesus was able to perceive clearly that behind that infirmity, that problem, there was working up a spirit. உங்களால் பார்க்க முடியவில்லையா, உங்களால் கேட்க முடியவில்லையா? அப்படியானால் ஏதோ ஒரு வல்லமையுடைய தடுப்பு சக்தி உனக்கு எதிராக இருக்கிறது. Are you not able to see or hear? It means you are hindered by the affliction of a particular உங்களில் power. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தானே, உங்களால் தேவனை துதிக்க முடியாவிட்டால் ஒரு ஆவியின் போராட்டம் உனக்கு இருக்கிறது. Many of you are the children of God, but if you are not able to praise God, you are attacked by the spirit. உன்னுடைய தரிசன அந்த தன்மை கெட்டு போயிருந்தால் ஒரு ஆவிதான் அந்த தரிசனத்தின் தன்மையை தடுத்து வைத்திருக்கிறது. If you have lost a vision, only a spirit has hindered your vision. மத்தேயு 15:22 பார்க்கும் பொழுது, Matthew's Gospel, chapter 15, verse அந்த ஆவி 22. வந்த பொழுது அந்த பெண் ஒரு கொடிய வேதனையிலே அந்த மனுஷன் தள்ளப்படுகிறான். When that spirit came, that man was caused into a serious agony. இந்த ஆவி அவனுடைய வேதனையை கூட்டிக் கொண்டே வருகிறது. The spirit was increasing his pain. ஒரு கொடிய வேதனைக்குள்ள அவன் வந்த பொழுது அவன் விசுவாசத்தை விட்டு விடுகிறான். உலக வாழ்க்கையே வேண்டாம் என்கிற ஒரு தற்கொலையின் வல்லமைக்கு தள்ளப்படுகிறான். When he is coming to a serious agony and pain, he desires to end his life in the world and he comes to the mood of committing suicide. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது?
Beloved people, how many of have this kind of attack? அந்த ஆவி வந்துச்சுன்னா நல்லா இருக்கிற வீடு கூட கல்லறை போல மாறிவிடும். If that spirit comes, even the house which is good will become a tomb. மார்க் 9:25 பார்க்கும் பொழுது ஊமையும் செவிடுமான ஆவியே என்று இயேசு அந்த ஆவியை கடிந்து கொண்டார். In Mark's Gospel, chapter 9, verse 25, Lord Jesus Christ has rebuked the spirit, deaf and dumb spirits. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கூட கேட்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power which is preventing from hearing the word of God itself. இன்றைக்கு எத்தனை பேர் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆவிகளுடைய போராட்டங்களோடு நீங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள்? Beloved people, how many are continuing your life's journey with the attack of such kind of spirits? பிசாசோடு வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் போய் கொண்டே இருக்கிறீர்களா? Are you proceeding along with the devil in your life journey? ஆவிகளுடைய தாக்குதலோடு இந்த பாதையில நீங்கள் போய் கொண்டே இருக்கிறீர்களா? Are you walking in that path along with the attack of the spirits? இந்த ஆவி உங்களுடைய குடும்பத்திலே களையை விதைக்கிறது. This spirit is sowing the chaos in your family. இந்த ஆவி உங்களுடைய குடும்பத்தை கலக்க ஆரம்பிக்கிறது. This spirit starts troubling your house. இந்த ஆவி உள்ளே வரும் பொழுது உன்னுடைய குடும்பத்தை அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. When this spirit comes into your family is tossed. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும்? Beloved people of God, how many of you have this kind of attack? You know that. அது வியாதி அல்ல. வியாதிக்கு பின்னணியிலே ஒரு வல்லமை இருந்து போராடி கொண்டே இருக்கிறது. It is not a disease, but behind the disease there is a power working. இந்த வல்லமை உன்னை எப்படியாயினும் அழித்து விடும்படியாக தீயில் தண்ணீரில் ஏதாவது ஒரு இடத்துல உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. This power is trying to destroy you so that it is casting you to fire or water. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளே இருக்கிறீர்கள்? Beloved people of God, how many are such kind of affliction? இந்த பெண் இந்த பாதிப்போடு 18 வருஷமாக வாழ்க்கையை ஓட்டி விட்டாள். This woman has extended her life for 80 years with such a kind of. அவளுக்கு எப்படியோ இந்த ஜெபாலயத்துக்கு போகணும்ங்கற ஒரு தூண்டுதல் மாத்திரம் இருந்து கொண்டே இருந்தது. But he got an inspiration to go to the synagogue at least. ஒருவேளை கர்த்தரை விடுதலையாக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருந்திருக்கலாம். Perhaps she might have the hope that God would deliver her. என்றைக்காவது உன்னை ஒரு நாள் என்னை நிமிர்ந்து நடக்க வைக்க மாட்டாரா என்கிற ஒரு தவிப்பு அவளுக்குள்ளே இருந்திருக்கலாம். She might have a longing, will not God make me walk correct at least one day? நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சர்வ வல்லமையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். I tell one thing unto you, you should believe the almighty power of God. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டும். You should believe perfectly the power of God. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு கிரியை செய்ய முடியும். In whatever situation may be, God is able to work. எந்த சூழ்நிலையிலும் அவரால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். Whatever may be the situation, God can come and do wonders in your life. நான் ஒரு மேகசின்ல படித்த ஒரு சம்பவத்தை நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறேன். I read a thing in the magazine, I am telling in all the meetings. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். It is a true incident. வெளிநாட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. In a foreign country, a child is born. அந்த பிள்ளைக்கு ஒரு சரியான வளர்ச்சியே இல்லை. That child has not a proper growth. அந்த பிள்ளை வளர்ச்சி இல்லாம ஒரு குறிக்கப்பட்ட வளர்ச்சியோடு அது வளர்ச்சி நின்று விட்டது. It is not able to grow up to a particular level, the growth stops. ஏதோ அரைகுறையா பேசுவான். It is able to talk in a half way. அந்த தாய் அவனை பராமரித்து ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு தள்ளப்பட்டு விட்டாள். Mother was taking care of the child, taking the and caused a miserable condition. இந்த பிள்ளை வளர்ந்து அந்த வயசு போய் கொண்டே இருந்தது. The age of the child was increasing. 8 வயசு அந்த பிள்ளைக்கு வந்தது. அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி 3 வயசு வளர்ச்சி. The child attained the age of 8, but the growth is the growth of a 3 years child. அந்த தாய் இந்த பிள்ளையை கொன்று போடலாம் என்று மனதிலே சிந்தித்தாளாம். The mother thought in her mind to kill that child. இந்த பிள்ளை இனிமே வச்சு நம்ம காலத்துக்கு பிறகு யார் பராமரிக்க முடியும்? Who will take care of the child after her life? அந்த நிலவரத்துக்கு அவள் தள்ளப்பட்டிருந்தாள். She was caused this condition. இந்த பிள்ளையை அவ கொன்றுவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த தாயினுடைய தாய் வந்து பிள்ளையை அநியாயமா கொன்றாத என்னிடத்துல கொடுன்னு சொல்லி அவங்க கொண்டு போயிட்டாங்க. The grandma, when she saw that the mother was about to kill the child, she said to you, give the child to me, and she took the child. அவங்க போய் வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. She was bringing up that child. ஆனா அந்த 3 வயது வளர்ச்சியை தாண்டி அந்த பிள்ளை வளரவே இல்ல. But the child could not grow beyond the growth of 3 years. அவங்க ஒரு 8 வருஷம் வளர்த்தாங்க. She brought up for 8 years. இப்ப 16 வயது. Now the age is 16. இப்ப அவங்களுக்கு வயசாயிருச்சு. ஐயோ அவ அன்னைக்கே கொல்றேன்னு சொன்னா நம்ம அதை விட்டுட்டு அவளை கொண்டு வந்துட்டோம். இப்ப நமக்கு வயசாயிருச்சு. இந்த பிள்ளையை யார் பராமரிக்க முடியும்? என்ன ஆக போறான்? இவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ரொம்ப கலங்கினாங்க. Now she is aged. Mother was attempted to kill her, but after my lifetime who will take care of, and she was caught in such a problem. இந்த நேரத்துல சில பாஸ்டர்ஸ் வந்து ஜெபிச்சிட்டு போனாங்க. At that time certain pastors came and prayed. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து அந்த பையன்கிட்ட பேசினார். One day a pastor came and spoke to the boy. அவனுக்கு விசுவாசத்தை ஊட்ட ஆரம்பித்தார். The Lord started increasing his faith. அவனுக்கு அதுக்கு பிறகு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். He started calling upon Jesus. ஒரு நாள் அந்த பாட்டி இல்லாத நேரத்துல ஒரு தரிசனம்.
One day when the grandma was not there, he saw a vision. ஆண்டவர் வந்து அவன்கிட்ட டைரக்டா பேசினாரு. The Lord came and spoke directly நீ to him. சுகமடையும்படி விரும்புகிறாயா? Do you want to be healed? அவன் ஆமா ஆண்டவரேன்னு சொன்னான். He said, yes, Lord. அப்படியானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ சுகமாகி விடுவிக்கப்பட்டு நீ என்னுடைய ஆலயத்துக்கு போவாய்ன்னு சொன்னாரு. If it is so, on this Sunday, you shall be healed, you shall be delivered, and you shall go to my நீ church. தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடிய Dress எல்லாம் ரெடி பண்ணிக்கோன்னு சொன்னாராம். You make ready all the dress, go to the church of God. எப்படி இருக்கும்? How is it? இவன் பாட்டி வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல இயேசு வந்தாரு என்கிட்ட பேசினாரு, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னான். When the grandma came, he was very happy. He told Jesus came, he spoke to me, this Sunday I am going to attend the church. அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல. That grandma did not have even little faith. இவன் முகத்துல கொஞ்சம் பிரகாசத்தை பார்த்த உடனே இவன் 16 வயசுக்கு 3 வயசு மாதிரி இருக்கிறான். இவன் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டான். அதனால கொஞ்சம் பிரைட்டா இருக்கான். ஒருவேளை சாக போறான் போல இருக்கு, அதனால கொஞ்சம் ஷைனா இருக்கான்னு நினைச்சாங்க. She thought, seeing the brilliance shining on the face, he is just 3 years old, but she sounds like that is happy. ஆனா இவன் சொன்னா எனக்கு 16 வயசுக்குள்ள Dress பையனுக்குள்ள Dress வாங்கிட்டு வான்னு சொன்னான். But he said, you bring the clothing that is fit for a 16-year-old. அவன சாக போறான், ஏதோ முடிவு வரப்போகுது. அவனுடைய ஆசைக்காக 16 வயசு பையனுக்குள்ள கோட் ஷூட்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கான். He is going to die to satisfy his last desire. She brought the coats and suit that is belonging to the 16-year child. உங்களுடைய விசுவாசத்துக்காக நான் இதை முன் வைக்கிறேன். I place this for your faith. சண்டே இந்த பாட்டி அந்த பையனை பாத்துக்கிட்டே இருக்காங்க. சர்ச்சு போகல, பாத்துக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு என்ன நடக்குது. On Sunday the grandma was watching how he is going to the church. ஒரு மாற்றமும் இல்ல. There was no change. 8:20 வரைக்கும் பார்த்தாங்க. She waited till 8:20. அவங்க சரி நம்ம குளிச்சிட்டு சர்ச்சுக்கு போவோம், இவன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க. She said, let me take bath and go to the church. இவங்க போன உடனே அதே தரிசனம் அவனுக்கு நேரடியாக இயேசுவே உள்ள வந்துட்டாரு. When she went, the same vision she மகனே got. எழுந்திருன்னு சொன்னாரு. Jesus said to my son, rise up. அவன் அப்படியே அந்த 3 வயது குழந்தை அப்படியே 16 வயது ஒரு வாலிபனாக எழும்பி நின்றான். That 3-year child grew to be a 16-year child. அவ்வளவுதான், அவனை ஆசீர்வதிச்சுட்டு அவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். The Lord blessed him and went away. இவன் உடனே போய் பாட்டி வாங்கி வச்சிருந்த அந்த 16 வயசுக்குள்ள Dress எல்லாம் எடுத்து மாட்டி அழகா நின்னுட்டு இருந்தான். He was putting on the dress that the grandma bought for a 16-year child. அவங்க பாட்டி உள்ள வந்தாங்க. இங்க வித்தியாசமான ஒரு ரூபத்துல ஒரு பையன் நிக்கிறான். The grandma came, he was able to தம்பி see. நீ யாருன்னு கேட்டாங்க. She asked, who are you? பாட்டி நான் தான் அப்படின்னு சொன்னான். He said, it is I. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many of you believe, beloved? இயேசு ஜீவிக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you Jesus is alive? யார் தெரியுமா அந்த நபர்? Who is that individual? வெளிநாட்டுல பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கூட பேர் வச்சிருப்பீங்க, கென்னத்னு சொல்லி. கென்னத் ஹேகின் தான் இந்த ஆளு. Kenneth is a renowned evangelist in the foreign country and வெளிநாட்டுல வல்லமையாய் ஊழியம் செய்து 16 வயதிலே சுகமாக்கப்பட்டு 86 வயதிலே அவர் ஓட்டத்தை முடித்தார். he ministered powerfully in the foreign countries. He was healed at the age of 16. He ended his race at 86. 16 வயதிலே கர்த்தர் அவனை சுகமாக்கினார். 70 வருஷம் அதற்கு பின்பு ஊழியம் செய்தார். 86 வயதிலே 2003 அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். The Lord healed him at the age of 16. He was able to serve the Lord for 70 years and in the year 86 he finished in 2003. அந்த இயேசுவின் வல்லமையை தான் இன்றைக்கு நாங்கள் உங்கள் முன்னே வைக்கிறோம். We are proclaiming the power of that Lord Jesus Christ before you. அப்படி சுகமாக்கப்பட்ட மனிதன் இயேசுவை சொல்லுவானா சொல்ல மாட்டானா? The man who has been healed by that way, will he proclaim? இயேசுவுக்காக ஊழியம் செய்வானா செய்ய மாட்டானா? Will he do ministry for Jesus or இயேசு not? ஜீவிக்கிறார் என்று தெருவாய் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? Will he not say straight up the street Jesus is alive? அன்றைக்கு அந்த வாலிபனை உயிரோடு அந்த வல்லமையிலிருந்து விடுவித்து வல்லமையுள்ள ஊழியனாய் மாற்றின அதே வல்லமை இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Same power which changed the deformity of that boy on that today and made him a famous evangelist is working even today in our உன் midst. வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை கர்த்தர் சுட்டிக்காட்டுகிறார். The Lord points out that behind your life there is a power. உன் பிள்ளைகளுக்கு பின்னாக, Behind your உன் children. குடும்பத்துக்கு பின்னாக, Behind your ஏன் family. உன்னுடைய ஊழியத்துக்கு பின்னாக கூட ஒரு வல்லமை விளைவிக்கும்படியாக போராடி கொண்டே இருக்கிறது. Even behind your ministry a power is working so that you may be put to shame. ஆனால் வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு அந்த வல்லமைகளை அழித்து அதிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த கூட்டத்துக்கு உன்னை கொண்டு வந்தார். But the powerful God has brought you to this meeting so that you may be delivered from this power by the destruction of that power. அந்த வல்லமை உன்னுடைய எலும்புகளை
எலும்புகளை கூட பாதித்து விட்டது. That power has even afflicted your உன்னுடைய bones. வாழ்க்கையை நிமிர்ந்து பார்க்க விடாமல் உன்னை தலைகுனிய வைத்து விட்டது. You are not able to walk erect. It has made you to bow and இன்னைக்கு நீ bend. தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் வெட்கத்தோடும் துக்கத்தோடும் மனிதர்களுக்கு முன்பாக நீ சுற்றி திரிகிறாய். You are not able to walk erect today with the shame. You are walking before men. அந்த ஆவி அந்த பெண்ணை அப்படியே முடக்கி போட்டு விட்டது. That spirit has made that woman bend. ஆனாலும் அவள் நம்பிக்கையோடு கர்த்தரை தேடி வந்து கொண்டே இருந்தாள். But with the trust she was coming and seeking God. வாழ்க்கையிலே எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் இந்த மாலை வேளையிலும் நீ தேவனை விசுவாசித்து இங்கே வந்தபடினால் உன்னுடைய வாழ்க்கையிலே போராடுகிற அந்த ஆவியை அவர் நிர்மூலம் பண்ண போகிறார். Even though you had many afflictions in your life, as you believed God and believed and trusted the word of God and came, the Lord is going to give deliverance from that power. அந்த ஆவி என்ன செய்தது தெரியுமா? What the spirit did? அவளை பலவீனப்படுத்தினார். It made her weak. இன்னைக்கு நீங்க விசாரிச்சு பாருங்க, எல்லாருமே வீக்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவீங்க. And if டாக்டர் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லிடுவீங்க எல்லாரும். If you ask, you will give a certificate, not doctor, that everybody is weak. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு நீங்களே எல்லாருக்கும் முன்னால சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியாவது ஒரு அனுதாபம் கிடைக்குமான்னு சொல்லி. Before everyone you are making this confession that I am weak. You want to get some kind of help from காலையில God. எழும்பாததுக்கு ஒரு ரீசன் வீக்னஸ். Not you are not getting early in the morning, you are giving a reason அந்த for that வேலையை அந்த weakness. நேரத்துல செய்யாதது அது ஒரு வீக்னஸ். You are not attending the duties at the proper time. ஊழியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாதது அதுக்கு ஒரு காரணம், என்னால முடியல, அது ஒரு வீக்னஸ். You are not doing the ministry at the right time, for that you are giving a reason, it is your weakness. சரி, ஒரு 60 வயசு அவங்க வீக்னஸ் சொன்னா பரவாயில்ல, 16 வயசும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கறாங்க. At the age of 60, if you are weak, doesn't matter. Even at the age 16, you are giving the same statement. எல்லாருக்குமே இந்த பலவீனத்தின் ஆவி தாக்கி இருக்கிறது. அதை தான் நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். Everybody has been attacked by this power of infirmity. That is, I want to place இந்த ஆவி உன்னுடைய குடும்பத்தையே பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. That spirit has made your family weak. முதலாம் சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In 1 Samuel chapter 3 verse 1, சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போய்விட்டது. the family of Saul was weakened day after day. சவுலின் சந்ததியே அப்படியே ஒண்ணுமில்லாம போகிறதுக்கு காரணம் அந்த பலவீனத்தின் வல்லமைதான். The generation of Saul was going down because of the power of that weakness. உன்னுடைய குடும்பம் இன்னைக்கு தலை தூக்க முடியாமல், உன்னுடைய குடும்பம் செழிப்பாக நிற்க முடியாமல், தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் பலவீனப்பட்டதுக்கு போனதுக்கு காரணம் இந்த வல்லமையுடைய போராட்டம் தான். Your family is not able to lift up, it is not able to prosperous. You are going down and you are in shame because of power of that spirit. தாவீது வர வர பலத்துக் கொண்டே வந்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போய்க்கொண்டே இருந்தார்கள். வாழ்ந்து இன்னைக்கு அநேக குடும்பம் அப்படியே பலவீனப்பட்டு போய்க்கொண்டே இருக்கிறது. David and the family was increasing day by day, but the family of Saul was decreasing, waxing and coming down. இன்னைக்கு அநேகர் அந்நிய வல்லமையினாலே தாக்கப்படுகிறார்கள். Today many are afflicted by this power. சர்ச்சில கூட அநேகர் இன்றைக்கு அந்நிய வல்லமையினாலே தாக்கப்படுகிறார்கள். Even the church, many people are attacked by strange powers. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? What's the reason for it? நீ பலவீனப்படும் பொழுது நீ தானாகவே பின்னால போக ஆரம்பிச்சிடுற. When you are weakened, you yourself start going backward. உன்னுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது நீ ஆட்டோமேட்டிக்கா சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து தெய்வீகத்தில இருந்து நீ பின்னாக போறாய். பின்னாக போன உடனே பலவீனரை வெட்டும்படியாக ஒரு வல்லமை போராடுகிறது. And when you are having weakness, you are not involved in the church activities, you are going backward, and then some kind of power comes and attacks you. உபாகமம் 25:18 பார்க்கும் பொழுது பாளையத்துக்கு பின்னாக வந்து கொண்டிருந்த பலவீனரை எல்லாம் அந்த வல்லமை வெட்டிக்கொண்டே வந்தது. In the book of Deuteronomy chapter 25 verse 18, the camp was there and the people who were coming at the பலவீனத்தின் rear. ஆவி உன்னோடு போராடுகிறது என்றால் நீ தானாகவே பின்னாக போய்க்கொண்டே இருப்பாய். If the power of the infirmity is attack you, you yourself by knowledge you are going விசுவாச backward. ஜீவியத்தை விட்டு பின்னாக போய்க்கொண்டே இருப்பாய். You are going away from the faith life. சபை ஐக்கியத்தை விட்டு நீ பின்னாக போய்க்கொண்டே இருப்பாய். From the fellowship of the church you are going back. பரிசுத்தத்திலே நீ பின்னாக போய்க்கொண்டே இருப்பாய். In holiness you are going backward. உன்னுடைய ஜெப வாழ்க்கை பின்தங்கி போய்க்கொண்டே இருக்கும். Your prayer life is backslidden. அதனுடைய அர்த்தம் ஒரு பலவீனத்தின் ஆவி உன்னோடு போராடி உன்னை பின்னாக இழுத்துக்கொண்டே வருகிறது. It means the power of infirmities attack you and you are made to go backward. ஒரு சிலருடைய பலவீனம் என்னன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. What is the weakness? Some they will be murmuring or lamenting. ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யல? Why Lord did not do so? எதுக்காக செய்யல? Why he did not do so? இப்படி எல்லாம் ஒரு சிலருக்கு கண்டினியூவா புலம்பல். அது வந்து எரேமியா எழுதின புலம்பலை விட அதிகமான புலம்பல் இன்னைக்கு நம்ம அநேகர் பாடுகிறோம். Continuously many are having some lamentation rather than the lamentation Jeremiah, many are having more lamentation. 77ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே தாவீது சொல்றாரு, ஒரு சங்கீதம் முழுசும் புலம்பி விட்டு கடைசியா சொல்றான், இது என்னுடைய பலவீனம் என்று ஒத்துக்கொள்கிறான். In Psalm 77 David is making such a lamentation. In the end he says it is my weakness. ஆண்டவர் இரக்கம் செய்ய மாட்டாரோ?
Will not the Lord show mercy? அவர்கள் இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ? Has he shut his எனக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரோ? Will he not help me? இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசில சொல்றான் இது என்னுடைய பலவீனம் என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறான். Telling all these things, finally he is to be meek, humble himself. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பலவீனத்தின் ஆவி வரும் பொழுது நீ தானாகவே புலம்பல் ஆரம்பித்து விடுவாய். Beloved child of God, when this spiritual infirmity comes in your life, you by yourself starts lamenting. ஒரு சிலருடைய மனசாட்சியே அது வீக்காய் போய் விட்டது. The conscience of certain people is weakened. அவங்களை எவ்வளவு பூஸ்ட் பண்ணி விட்டாலும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நேரடியா போய் ஆண்டவர் சொன்னா கூட அவங்க தைரியமா கர்த்தருக்காக நிக்கிறது இல்லை. How much they are lifted up, boosted up, even the Lord comes and speak directly, they are not able to stand boldly. விதவிதமான பிரசங்கம் பண்ணி பாருங்க, இவன் எழும்பவே மாட்டான். You deliver various sermons, they will not arise. எவ்வளவு அவனை பூஸ்ட் பண்ணி விட்டாலும் அவனுடைய மனசாட்சி கெட்டு போனதுனால பலவீனமானதுனால அவனுக்கு தைரியமா தேவனுடைய சன்னிதானத்திலே கிருபாசன தண்டை அவன் சேர்ந்து வர மாட்டான். How much you are boasting as his conscience is attacked by the devil and he is not able to come to the throne of grace boldly. 1 கொரிந்தியர் 8:7 பார்க்கும் பொழுது அவருடைய மனசாட்சி பலவீனப்பட்டு போய்விட்டது. In 1 Corinthians chapter 8 verse 7, his conscience was weakened. மனசாட்சி பலவீனப்படுத்தின வச்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா கூட ஜெபிச்சு முடிச்சிட்டு அவனுக்கு விசுவாசமே வராது. Even your conscience weakened, even though you pray, at the end of the prayer do not have faith. அந்த குற்ற உணர்வு அவனுடைய ஜெபத்தை பூர்ணப்படுத்த விடாது. The wrong thoughts about sin is not able to perfect his உங்களுடைய prayer. இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராய் இருந்து உன்னை நியாயம் தீர்ப்பார் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். In Hebrews we read, if your heart is accusing you, then God is greater than he and he will accuse you. இன்னும் ஒரு சிலருடைய சரீரம் பலவீனப்பட்டு போய்விட்டது. The body of certain people is weakened. சரீரம் இன்னைக்கு அநேகருக்கு ஒத்துழைக்கிறதே கிடையாது. Today, in the case of many, the body is not cooperating. இப்பொழுது உள்ள மாம்ச சரீரங்கிறது ரொம்ப பலவீனமாய் போய்விட்டது. In the physical body, many are weakened. நீங்க பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 900 வருஷம் வாழ்ந்தவங்களை நீங்க பார்க்கலாம். If you read the Bible, we can read people who lived for 900 years. சங்கீதக்காரன் காலத்திலேயே அது மொத்தமா குறைஞ்சு 70 to 80ல வந்து நின்றுச்சு. During the time of psalmist, it has come less, it has come to the age of 70 and 80. 21ஆம் நூற்றாண்டுல 40 45 வயசுல வந்து நின்று கொண்டிருக்கிறார். In 20th 21st century, it has come to the level of 40 and 45. இன்னைக்கு அநேகருடைய சரீரம் பலவீனத்தினாலே தாக்கப்பட்டிருக்கிறது. Today, the body of many people are weakened by infirmity. பவுலுடைய சரீரம் கூட பலவீனத்தினால் தாக்கப்பட்டிருந்தது. Even the body of Paul was weakened. அந்த இடத்துல கர்த்தர் பேசினார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். In that context, Lord spoke, in your infirmity, my strength will be அந்த இடத்துல நீங்க manifested. பவுலுடைய ஸ்டேட்மென்ட் நீங்க படித்து பாருங்க. You read the statement of Saint Paul in that place. அவரை பலவீனப்படுத்தினது ஒரு ஆவின் தான் அவர் சொல்றார். He says, a spirit has made me weak. என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்றுதான் அவர் சொல்றார். He says he is the agent of Satan who is buffeting me. அவர் மிகுந்த பலவீனத்துல போனாரு. ஆனா கர்த்தர் அவர் ஆண்டவர் அவரிடத்துல பேசினார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. He went through much weakness, but the Lord spoke unto him, in your weakness my strength will be ஆனால் manifested. அந்த பலவீனத்துக்கு காரணத்தை சொல்றாரு, அது ஒரு முள், சாத்தான் என்னை குட்டும் தூதனாய், சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொன்னார். He is giving for this weakness. He says it is the agent of Satan which is buffeting me. விரும்புகிறபடி ஊழியம் செய்ய முடியாதபடி, Not able to do the ministry as விரும்புகிற you வண்ணம் thought. கர்த்தருக்காக நிற்க முடியாதபடி, Not able to stand as you think for விரும்புகிற God. வண்ணம் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதபடி, Not able to watch in prayer as you விரும்புகிற think. வண்ணம் கர்த்தருக்காக பாடுபட முடியாதபடி இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தை அவன் பலவீனப்படுத்தி விட்டான். He has weakened the body of many people. They are not able to suffer for God as they desire. இது கடைசி காலம் பிரியமானவர்களே, அநேகர் விசுவாசத்தில் பலவீனமாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். Beloved, these are the last days when you are weak in their faith. ரோமர் 14:1 பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் பலவீனன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Romans chapter 14:1, there is weakness of the faith. அப்போ ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது When we read about Abraham, அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. the word of God says he was not weak in his faith. தேவனை மகிமைப்படுத்தி அவர் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறிக்கொண்டே இருந்தார். He glorified God, he became strong in faith. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பலவிதமான பலவீனத்தின் வல்லமையிலே நீங்கள் தாக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? Beloved people, how many are attacked by the spirit of infirmity and are downcast? உன்னுடைய குடும்பமே, உன்னுடைய சந்ததியே பலவீனப்பட்டு போய்விட்டதா? Is your family, your generation weakened? இன்னும் ஆண்டவர் உதவி செய்யலையேங்கிற நீ புலம்பிக் கொண்டே பலவீனத்தை நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாயா? Are you lamenting God has not come and helped you? பலவீனத்தினாலே நீ பின்னாக போய் சத்துருவினால் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாயா? Are you going backward and attacked by the enemy? மனசாட்சி சுத்தம் இல்லாதனால ஜெபிக்க முடியாமல் நீ ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறாயா? As the conscience is not pure, not able to pray, and you are going backward. சரீர பலவீனத்தினாலே எதுவுமே கர்த்தருக்காக செய்ய முடியாமல் நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயா? Because of physical infirmity, are you troubled, unable to do anything for God? விசுவாசத்திலே பலவீனனாய் மாறி விசுவாச
விசுவாச துரோகத்துக்கு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? Having weakened faith, have you caused treachery to faith? இன்னும் ஒரு குரூப் பலவீனரா இருக்காங்க. காரணம் கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் அபாத்திரமாய் பானம் பண்ணினதினால். There is one group which is weak because they are taking in the wrong way in the God's communion service. கொரிந்தியர் 11:30 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியில கரெக்ட்டா நீங்க பங்கெடுக்கல, சரியான விதத்துல சுத்திகரித்து பங்கெடுக்காவிட்டால் அது உங்களை பலவீனமாய் அது தாக்க ஆரம்பிக்கிறது. In 1 Corinthians chapter 11 verse 30 we are reading that if you are not having sanctified condition and taking communion service. அநேகர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அபிஷேகம் பெற்றும் இன்னும் பலவீனராய் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கூட அநேகர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Beloved people, many are anointed yet they are sitting in the meeting with weakness. 2 சாமுவேல் 2 Samuel 3:39 ஒரு விசை வாசிக்கலாம். chapter 3 verse 39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் இன்னும் நான் பலவீனன். I am this day weak though anointed as king. அபிஷேகம் இருக்கு, ஆனா இன்னும் பலவீனத்தினுடைய போராட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது. There is anointing yet the struggle of the weakness. இன்னும் அவனுடைய பலத்துக்கு மிஞ்சி மனிதனுடைய போராட்டம் அவனை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. Beyond his power he is facing the attack of the men. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு ஆவியினாலும் பலவீனப்படுத்தும் ஆவியினாலும் தாக்கப்பட்டு போராட்டத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? Beloved child of God, how many are attacked by the spirit of infirmity and come the presence of God in weakness? அந்த ஆவியினுடைய வேலை என்ன தெரியுமா? What is the work of that spirit? அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்க்க விடாமல் ஆக்கிவிட்டது. It has made that not one else to stand erect. 40 சங்கீதம் 12 பார்க்கும் பொழுது In Psalm 40 verse 12, அக்கிரமங்கள் தான் ஒரு மனிதனை நிமிர்ந்து பார்க்க வைக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி. the iniquity has the power unable to make erect a person. என்னுடைய அக்கிரமங்களே என்னை நிமிர்ந்து பார்க்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. My iniquities are not stopping, so I am not will stand erect. உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு பலவிதமான பாவ பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிறீர்கள்? How many are entangled various problems of sin and suffering? நீ போகிற பாதை உனக்கும் தெரியும், நீ போகிற பாதை கர்த்தருக்கும் தெரியும். The Lord knows the path in which you are going, you also know the path in which you are going. உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வேதனையின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? How many are going the path of pain? ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 18 வருடமாக இந்த பலவீனப்படுத்தும் ஆவி அவளை நிமிர விடாமல் தடுத்துக் கொண்டே இருந்தது. Not 1 year or 2 years, for 18 long years the spirit of infirmity did not allow her to stand erect. இயேசு சொன்னார், சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான். Jesus spoke, Satan has bound her. இன்றைக்கும் கூட அநேக கட்டுகளோடு நீ கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்ததை தேவன் அறிவார். Even today God knows that you have come the presence of God with various உன்னுடைய bindings. கட்டுகளை அவிழ்க்க முடியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார். The Lord has come to not lose your bindings. நீங்க பைபிளை நல்லா படித்து பாருங்கள். You read the Bible இயேசு well. எந்தெந்த இடத்துல போனாரோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு கிரியை நடந்திருக்கும். Wherever Jesus went, some kind of work was done there. அவர் ஒருவனை தேடித்தான் ஒரு இடத்துக்கு போவார். He comes in search of a person, goes to a அன்றைக்கு place. அந்த ஜெபாலயத்துக்கு அவர் போய் போதகம் பண்ணினார். காரணமே இந்த பெண்ணை தேடித்தான். The reason for himself going to that synagogue and preaching is seeking that woman. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அநேகரை அவர் விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார். I tell you, God has come in our midst. He has come in or deliver many people in this meeting. உன்னை நிமிர்ந்து வைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது. He has the power to make you stand erect. நீ தலைகுனிந்து போன காலங்களை மாற்றி உன்னை நிமிர்ந்து நிக்க வைக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். He has come so that he can change all the past conditions and make you உன்னுடைய பாவ வாழ்க்கை உன்னை நிமிரக்கூடாத ஒரு கூனியாக மாற்றி வைத்திருந்தது. Your sinful life has made not able to stand erect and bow நீ down. கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாமல் நீ கூனியாகவே காணப்பட்டாய். You came the presence of God but not able to glorify God. You are about bound. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா? What God is going to do today, உன்னை இன்றைக்கு நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். the Lord is making you to walk correct today. இன்றைக்கு கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe God will make me walk correct today? Hallelujah. லேவியராகமம் 23:13 வாசித்து பாருங்கள். Leviticus chapter 23 verse 13. நம்மை நிமிர்ந்து நடக்க வைக்கிற பண்ணுகிறவர் தேவன் என்று சொல்லி இருக்கிறார். It is God who makes us walk correct. லேவியராகமம் 26:13. Leviticus chapter 26 verse 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. Hallelujah. உங்களை நான் நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். He promises that I am the God who will make you walk correct. எத்தனை வருடம் நீ தலை குனிந்து போனாய் என்று கர்த்தருக்கு தெரியும். The Lord knows how many years you are bowing down. சொந்தங்கள் மத்தியிலே, Among the relatives, புறஜாதிகள் மத்தியிலே, among the Gentiles, சபை மத்தியிலே, among the church, மற்ற நண்பர்கள் மத்தியிலே, among the friends, சமுதாயத்தின் மத்தியிலே in the midst of society. 18 வருடமாக அவள் கூனியாகவே கிடந்தாள். ஆனால்
ஆனால் அதே ஜனங்கள் மத்தியிலே அவளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க வைத்தார். For 18 long years she was a backbenchman, but in the midst of them, Lord made her walk correct. இன்றைக்கு நீ யோசேப்பை போல மாறினால் உன்னுடைய அரிக்கட்டை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க வைப்பார். If you become like Joseph today, the Lord will make your sheep stand correct. உன்னுடைய அக்கிரமம் உன்னை கூனியாக மாற்றுகிறது, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கிறது. Your iniquity makes you bow down, but your holy life makes you walk correct. உன்னுடைய பாவ வாழ்க்கை உன்னை கூனி குறுக வைக்கும், உன்னுடைய மனம் திரும்புதலின் தெய்வீக வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கும். The sinful life makes you bowed and bent down, but the holy life makes you walk correct. யாக்கோபுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள், Jacob had so many sons, ஆனால் ஒரே ஒரு பிள்ளையினுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. but only the sheep of one child was standing அவன் erect. ஒருவன் தான் கர்த்தருக்காக பாவத்தை விட்டு விலகி ஓடின ஒரு மனிதன். He alone was fleeing from sin for God. அந்த மனிதனுடைய அரிக்கட்டை கர்த்தர் நிமிர்ந்து நிற்க வைத்தார், மற்ற எல்லாருடைய அரிக்கட்டையும் தலைவணங்க தேவன் வைத்தார். The Lord made the sheep of that one stand erect, and the Lord made all the sheep of other people bow down. இந்த மந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சுனியம் இதெல்லாம் நீங்க பெருமை பாராட்டி பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப சீப்பா உங்களுடைய பாதங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சக்திகள். The magic tricks, witchcraft, you should not boast about them. All those things are very main things. They will come under your feet. பிசாசுன்னு சொன்ன உடனே நீங்க பயந்துடவே கூடாது. When it is told about devil, you should not afraid. நீங்க பிசாசுன்னு சொன்னாலே நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு உங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற விசுவாசம் தான் உடனே வர வேண்டும். You should not think about the devil as a great person. You should have the thought, he that is in you is greater than he that is in the world. சிம்சோன் ஒதுங்கி போன பொழுது ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது. When Samson was going, a lion came against him. உடனே இவனுக்குள்ளே ஒரு சிங்கம் வந்தது. யூதா கோத்திரத்து சிங்கம் இவனுக்குள்ளே வந்து விட்டது. In him a lion came. It is the lion of the tribe of Judah. அவன் யாரையும் கூப்பிடல, உடனே அந்த சிங்கத்தோடு போராடி அதை கிழித்து தூக்கி போட்டு விட்டான். He did not call anyone. He was beginning to fight against that lion and killed it. நீங்க வந்து யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்கிற வார்த்தையை எழுதி போட்டிருக்கிறீர்கள், ஆனால் அதை விசுவாசிக்கிறது இல்லை. There is the thing written, there is no divination or witchcraft against Jacob, but it is written you don't have faith in it. எந்த வல்லமை உன்னை தொட முடியாது. No power can touch you. அப்படி தொட்டால் உன்னை தொடவில்லை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றுதான் ஆண்டவர் The சொன்னார். Lord says if something is touching you, it is not. It is touching you. It is touching the apple of the eye of God. என்னாகமம் 23 அதிகாரம் 24 வசனத்தை பார்க்கும் பொழுது, The Numbers chapter 23 verse 24. இந்த ஜனம் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். These people will stand erect like lions. தேவனுடைய ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க, இது பால சிங்கம் போல எழுந்து நிமிர்ந்து நிற்கும், இதுக்கு முன்னால யாருமே நிற்க முடியாது. See the word spoken to the people of God, it will stand like erect like a young lion. Nobody can stand before அருமையான him. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே போராடின பலவீனத்தையும் அந்த பலவீனத்தின் ஆவியினால் உள்ள போராட்டத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை மாற்றி நிமிர்ந்து நடக்க முடியாத உன்னை இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். Beloved child of God, the Lord is going to remove all the powers of the infirmity which was attacking your life and make you walk correct and move correct. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று நீ தடுமாறிக் கொண்டிருந்தாயே, ஆண்டவர் இயேசு குமாரன் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க போகிறார். You are trembling, who shall deliver me today? Lord Jesus Christ the Son is going to deliver you. இன்றைக்கு குமாரனுடைய விடுதலையினுடைய நாள். Today the Son is going to deliver. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கக்கூடிய காலம். It is the time when God will deliver you. நேரடியாக அன்றைக்கு ஜெபாலயத்திலே வந்து அந்த பெண்ணை தேடி குணமாக்கின கர்த்தர் இந்த கூட்டத்திலே உன்னை தேடி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். Straight away the Lord came to the synagogue to heal that one who has come here in order to heal you today. இன்றைக்கு கூட உன்னுடைய கட்டுகளை அவர் அவிழ்க்க முடியாகத்தான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். Today he is making efforts in not lose your bindings. ஒரு மனிதன் சொல்லுகிறான், என்னுடைய கட்டுகளை எல்லாம் நீர் அவிழ்த்து விட்டீர். One man says, you have lost all my bindings. 116 சங்கீதம் 16 வசனத்திலே இந்த கட்டுகளை எல்லாம் நீர் அவிழ்த்து விட்டீர் ஆண்டவரே என்று சொல்கிறார். In Psalm 116 verse 16 he says, you have lost all my bindings. உனக்கு முன்பாக சத்துரு கீழே விழ வேண்டுமே தவிர நீ அந்த இடத்துல நீ தலை குனிந்து போக கூடாது. Before you the enemy should fall down and you should not bow down. நீ உடன்படிக்கை பெட்டியாக இருந்தால், If you are the ark of covenant, தாகோன் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. Dagon cannot stand before you. அதே நீ உடன்படிக்கை பெட்டியா இருந்தால் தாகோன் விழ வேண்டும். If you are the ark of covenant, you the Dagon should மறுபடியும் அந்த fall. தாகோனை தூக்கி வைத்தால் நீ உடன்படிக்கை பெட்டியானால் அது விழுந்து நொறுங்க வேண்டும். If the Dagon is also stand direct, if you are ark of covenant, once again fall down and break. இதைத்தான் 20 சங்கீதம் 8 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, In Psalm 20 verse 8 psalmist says, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ கர்த்தருடைய நாமத்திலே நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னான். they are broken down fallen, we are standing erect in the name of the Lord. என்னைக்கு நீ பைபிளை தூக்குனியோ அதற்கு பின்பு நீ தலை குனிந்து நடக்க கூடாது. From the day you hold the Bible, you should not bow down and bow. என்னைக்கு நீ மனம் திரும்பினாயோ அன்றிலிருந்து நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். On the day you repented, you should walk correct.
என்றைக்கு நீ அபிஷேகம் பெற்றாயோ அன்னைக்கு நீ ராஜாவை போல நடந்து வர வேண்டும். From the day you are anointed, you should walk as a king. என்றைக்கு நீ அந்நிய பாஷை பேசினாயோ அன்றைக்கே உன்னுடைய தலை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். From the day you started speaking in tongues, your head should be lifted. அதுவரை நீ தலை குனிந்தாய், ஆனால் இனிமேல் நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய ஒரு காலம். Till then you are bowing down. Now you have to walk erect and lift up. இன்றைக்கு உன்னுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிறார். Today Lord is going to deliver you from your weakness. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? இதோ இந்த கூட்டத்திலே நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு குமாரன் உன்னை விடுதலையாக்குகிறார். Behold, in this meeting we see Lord Jesus Christ the Son is going to deliver இன்றைக்கு you. அவருடைய விடுதலையின் வல்லமை உன்னை விடுவிக்க போகிறது. The power of his deliverance is going to deliver அவருடைய you. அந்த வல்லமை உன்னுடைய மனதிலே, உன்னுடைய ஆத்மாவிலே, உன்னுடைய சரீரத்திலே எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை வேரோடு பிடுங்கும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். The Spirit of God is working so that the power of Lord Jesus Christ may enter your spirit, soul and body, uproot all the powers there. அவளை விடுதலையாக்குறதுக்கு இயேசு ஒரு காரணம் சொன்னார். He told a reason for deliverance. இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. He is the daughter of Abraham. ஏனென்றால் அவள் விசுவாசத்தோடு 18 வருஷமா ஜெபாலயத்துக்கு வந்துட்டே இருக்கிறா. With faith she was coming to the synagogue for 18 long years. கண்டினியூ வந்துட்டே இருக்கறா. யார் வரனாலும் வராட்டாலும் இவள் வந்து அங்க வந்து உட்கார்ந்திருப்பா. She was continuously, anybody comes or not, definitely she will come and sit. எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலே நீ கர்த்தருடைய நாமத்தை நம்பி இந்த மார்க்கத்திலே நீ பயணப்படுவது கர்த்தருக்கு தெரியும். In the midst of much affliction, trusting the word of God, you are making your journey. The Lord knows that. ஆனபடியால் தான் கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. That is why the Lord looked unto her and said, she is the daughter of அருமையானே, Abraham. பலவீனத்தின் ஆவியிலிருந்து உன்னை விடுதலையாக்க வேண்டுமானால் நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நாடி நீ இங்கே வந்திருக்க வேண்டும். Beloved child of God, you are delivered, you should have come here trusting in God. அப்படியே ஆபிரகாமுடைய குமாரன் குமாரத்தி என்று பல இடங்களில் வேத வசனம் சொல்லிக்கொண்டே வருகிறது. In various ways the word of God is saying, if it is you are the son of Abraham, daughter of Abraham. ஆண்டவரை தேடி வந்தாலே உனக்கு அந்த மதிப்பு கொடுத்து விடுகிறது. If you come seeking God, you are given the respect. யோவான் 1:12 வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. In John's Gospel chapter 1 verse, whoever have believed on his name, he has given the authority to become their children. லூக்கா 19:9 வசனத்தை பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 19 verse, அங்கே சகேயுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. the Lord told unto Zacchaeus, he is also the son of Abraham. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உனக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், If miracles are take to place in Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உனக்கு அதிசயங்கள் நடக்க வேண்டுமானால், if wonders are to take place in Christian life, அதுக்கு ஒரு வழி, நீ ஆபிரகாமுடைய குமாரன் குமாரத்தியாய் மாற வேண்டியது அவசியம். for that there is one way, you should become the son of Abraham and daughter of இது Abraham. எதை காண்பிக்கிறது? What does it show? இது ஒரு மனம் திரும்புதலுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. It's the life of repentance. இயேசுவோடு அவன் நடந்து போகும் பொழுதே அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. When he was walking with Jesus Christ, his life changed. மரத்திலிருந்து இறக்கி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. போகிற வழியிலேயே இவன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டான். He was also climbed down from the tree. He was taken to the home. On the way he started confessing his sins. இயேசுவோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ துவக்கிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். உன் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கிறது. If you begin your life with Lord Jesus Christ, the Lord wants to do miracles, your life gets changed. ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன். Lord, if I have taken anything unjustly, I will restore fourfold. அந்த வார்த்தையை கேட்டவுடனே சொன்னார், இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று இயேசு சொன்னார். When he heard that word, Jesus said, he is also the son of Abraham. இன்றைக்கு ஒரு சரியான மனம் திரும்புதல் உன்னுடைய வாழ்விலே வருமானால் அற்புதங்கள் துவங்க ஆரம்பிக்கிறது. நீ தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். If the right kind of repentance comes in life, miracles will begin in your life and you can walk correct. இரண்டாவதாக, Secondly, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விசுவாசித்தால் நீ ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறுகிறாய். in your life you believe, you become the child of Abraham. விசுவாசம் என்பது பல வகைப்படுகிறது. The belief, the faith is various இயேசுவை ways. தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறது ஒரு பகுதி. One portion that believes Jesus son of God. அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பு கிடைக்கிறது என்கிற விசுவாசம் அடுத்த பகுதி. The next portion is by his blood we have the remission of இப்படி sins. விசுவாசத்தினுடைய அளவு வளர்ந்து கொண்டே வருகிறது. The measure of faith is increasing. கலாத்தியர் 3:7 பார்க்கும் பொழுது, In Galatians chapter 3, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். the people who are following the way of faith are the children of Abraham. விசுவாசி அல்ல, விசுவாச மார்க்கத்தார். The people who are following the way of faith. கலாத்தியர்ல வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 2 குமாரர், ஒன்று மாம்சம் ஒன்று ஆவி.
Abraham got two sons, one flesh, one spirit. அப்படி அல்ல. It's not so. நான் அதை சொல்ல வரவில்லை. I am not telling that. நீங்கள் சரியான விதத்திலே விசுவாச மார்க்கத்தாராய் நீங்கள் மாற வேண்டும். In the right way, you should have the way of faith. விசுவாசத்திலே நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. When you take your step in faith, it is confirmed that you are the son of Abraham. ஒரு மனிதன் விசுவாசித்து அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். A man believed and accepted the Lord. அந்த எத்தியோப்பிய மந்திரி அந்த பிலிப்பிடத்திலே பேசும் பொழுது That Ethiopian eunuch, when speaking to தண்ணீர் him, இருக்கிறதே தடை என்ன என்று கேட்டான். there is water, what hinders me? அப்பொழுது அவன் பிலிப்பு சொன்ன வார்த்தை, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தால் நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொன்னான். The words of belief, if you believe Jesus the son of God, I will administer baptism. உன்னை விடுதலையாக்க கூடியவர் இயேசு, அது மெய்யான தேவன், ஒன்றான மெய் தேவன், நித்திய ஜீவன் என்று நீ விசுவாசிக்க வேண்டியது அவசியம். It is Jesus that is going to deliver you. He is the only true God. He is the son of God. In that way, he is the everlasting God. You should believe it. அவர்தான் எனக்காக இந்த உலகத்திலே வந்தவர், அவர்தான் என்னை விடுதலையாக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தவர், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டியது அவசியம். You should believe that Jesus alone came for me in the world. He died for me, and in that way you should surrender your life to him. அடுத்து ஆபிரகாமின் பிள்ளைகள் சொன்ன கிரியைகளை நீங்க அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். If you are the children of Abraham, in actions you should reveal it. நம்மள अनेகர் விசுவாசின்னு சொல்றான, விசுவாசமே நம்மள பாதி பேருக்கு கிடையாது. Many of us say we are believers, but half the people do not have faith. யோவான் 8:39 இயேசு கேட்கும் பொழுது, In John's Gospel, chapter 8, verse நீங்கள் 39, ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். if you are the children of Abraham, you do the actions of Abraham. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? What does it mean? யோவான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விசுவாசிக்குள்ளால் நடக்கும் அடையாளங்கள், ஆபிரகாமின் பிள்ளைகளுடைய கிரியைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. In Mark's Gospel, chapter 16, verse 17, the things, the signs which take place of the people believe the ஒரு தெய்வீக வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். you have to live a divine life. ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்ட வேண்டியது You அவசியம். should live a powerful life. நீ ஆபிரகாமின் பிள்ளையானால் நீ ஆபிரகாமுடைய கிரியைகளை நீ செய்ய வேண்டும். If you are a child of Abraham, you should do the actions of Abraham. தேவனையே நீ 100% நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். You should lead a life wherein you are trusting God's son person. நீ ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் If you are generation of Abraham, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு கை கொடுப்பார். in whatever situation, the Lord will stretch forth his hand. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். Hebrew chapter 2, verse 16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் தேவன் இந்த கூட்டத்திலே உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவார். If you are the generation of Abraham, the Lord will stretch forth his hand, lift you up. நீ எந்த சூழ்நிலையிலே அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர் உன்னை கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். In whatever situation you are getting down today, he is coming to help and support you, lift அந்த you. பெண்ணினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். There great change in the life of that woman. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். Everybody was marvelous. ஒரே நாள்ல ஒரு நிமிடத்துல அவளுடைய வாழ்க்கையே மாறி போய்விட்டார். On a single day, in a moment, her life completely changed. உடனே அவளை அவிழ்த்து விட்டார். கட்ட அவிழ்ந்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். The binding was loose, he stood erect and glorified God. நம்மில் அநேகர் மறுபடி தேவனிடத்திலிருந்து நன்மை பெற முடியாததுக்கு காரணம் மகிமை செலுத்துவதில் ரொம்ப குறைவானவர்கள். Why many of us are not coming again and again to Lord receive benefits? Because we are lacking glorifying God. ஒருவன் பரலோகத்துக்கு போனானாம். One went to heaven. அங்கே போனபோது When he went there, அங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன் பயங்கரமா ரொம்ப பிஸியா வொர்க் ஆகிட்டு இருந்துச்சு. in the first section there was people are working busy. ஜெபங்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. The prayers were falling. முழு உலகத்துல இருந்து ஜெப வேண்டுதல் வந்துகிட்டே இருக்கு. From throughout the world the prayer was coming. ஒரு நொடிக்கு எவ்வளவோ ஜெப விண்ணப்பங்கள் விழுந்து கொண்டே இருந்துச்சு. For a moment many prayer requests were coming. கோடிக்கணக்கான தூதர்கள் ரொம்ப பிஸியா வொர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. Crowds of angels were working busily. அவ்வளவு வேகமாக அங்க ஜெப விண்ணப்பங்கள் விழுகிறது, உடனே அதுக்கு பதில் அனுப்பப்படுது. So fast the prayer requests came and immediately reply was sent. இப்படியே அவன் அந்த பரலோகத்தின் எல்லா பகுதியும் சுத்திட்டே வந்தான். He was going around various parts of ஒரு heaven. இடத்துக்கு போனபோது When he went to a place, ஒரே ஒரு தூதன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். only one angel was sitting. எல்லா இடத்துலயும் ரொம்ப பிஸியா இருக்காங்களே, இங்க பிஸியே இல்லன்னு அந்த ஆள் கேட்டாரு. In every place they are busy, but here nobody is busy. இது தேங்க்ஸ் கிவிங், அதாவது நன்றி செலுத்துகிற அந்த விண்ணப்பங்கள் அது விழுகிற இடம். It is a place where thanksgiving petitions are coming. எல்லா நன்மையெல்லாம் என்னென்ன நன்மை கிடைச்சதோ அதுக்கு எத்தனை பேர் நன்றி செலுத்துறாங்களோ அந்த தூபம் விழுகிற இடம் இந்த இடம்னு சொன்னாங்க. Whatever benefits they enjoy, they offering thanks for that incense comes and falls here. அங்க ஜெபம் விழுகிற இடமும் ஜெபத்துக்கு பதில் போற இடமும் கோடிக்கணக்கான தூதர்கள் பிஸி. ஆனா நன்றி செலுத்துற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தூதன் இருக்கிறான்.
ஏனென்றால் விழுகிறது ரொம்ப குறைவான நன்றிகள் தான் அங்க வந்து விழுந்தது. In the place where the prayer requests are coming and replies are, crores of angels are working, but in the place where thanksgiving is coming, only one angel is sitting. நமக்கு ஆராதனைங்கிறது நமக்கு எப்படி ஆராதிக்கணும்னே தெரியலையே. We do not know how to worship God. ஆராதனைன்னு சொன்ன உடனே நம்ம அப்படி ஸ்டைலா உட்கார்ந்துட்டே தான் இருக்கிறோமே தவிர worship நமக்குள்ள ஆவியிலே கருத்தோடு நமக்கு வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு. We are simply sitting in a stylish way in the service, but we are not able to worship God in the spirit. அந்த பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். That woman was able to stand erect and sit on நீ the எவ்வளவு glorify நன்றி God. செலுத்துகிறாயோ மகிமை செலுத்துகிறாயோ அவ்வளவு நன்மை மறுபடியும் உன்னை தேடி வருகிறது. How much you are offering gratitude, so much glory comes upon you. இன்னைக்கு அநேகருக்கு ஆராதனை எப்படி தேவனை ஆராதிக்கணும்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியே இந்த கல்லு போல உட்கார்ந்துறாங்க. இல்லாவிட்டா ஏதோ ஒரு பொம்மை மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு அசைவு மாத்திரம் வந்துகிட்டே இருக்கும். Many are not knowing how they should worship God. They are simply sitting as a stone or a doll and simple shaking. கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ சிந்தித்து பார்த்தால் உன்னால் சும்மா இருக்க முடியாது. If you remember the benefits God has done, you cannot sit idle. ஆண்டவரை ஆராதிப்பது இப்படி அல்ல. தாவீதை போல நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியம். This is not the way to worship God, just like David would worship God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உனக்குள்ளே இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். When you are hearing the word of God, your heart should be burning in a flame. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உன்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வெளியே வர வேண்டும். When you are hearing the word of God, your power should come out of your heart. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே உன்னால் சும்மா இருக்க முடியாது. When you are hearing the word of God, you cannot sit idle. நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருந்த பொழுது When I was serving the Lord in a place, அந்த பிரதர் வந்து நல்ல அருமையான பிரசங்கம் பண்ணுவார். that brother used to preach well. நான் அப்ப சின்ன பிரதராக இருந்தேன். I was a junior brother. அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது எழுப்புதலா ஏதாவது சொல்லிட்டாருன்னா ஒரு விசுவாசி அங்க இருந்து கத்திடுவார். And when he told something in revival, a believer will shout from there. அப்ப அவர் சொன்னாரு நீங்க கத்த கூடாதுன்னு சொன்னார். He said you should not shout. என்னால அப்படி இருக்க முடியாது. So he said I cannot sit. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது என்னால கல்லு மண்ணு மாதிரி உட்கார முடியாது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ளே ஆண்டவர் ஆவியானவர் வந்துருவார்னு சொன்னார். When I hear the word of God, I am not able to sit like a stone. The spirit of God comes and I am active. பவுல் ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். Paul was delivering a sermon. பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுதே ஒருவனை பார்த்தபோது அவனுக்குள்ளே விசுவாசம் வந்ததை அவர் கண்டுபிடித்தார். அவன் ஒரு பிறவி சப்பானியாக இருந்தார். When he was preaching, he saw that faith was created in a boy. கேட்கும் பொழுதே விசுவாசம் அவனுக்குள்ளே வந்ததை அவர் கண்டுபிடித்தார். When he was hearing the sermon, he was able to identify. பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அவனை தூக்கி விட்டார். அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டார். He stopped the sermon and lifted him up. He started walking. நீங்க நல்லா ஆராதித்து பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்தி பாருங்கள். தேவனுடைய நன்மை உங்களுக்கு ஈவு வந்து கொண்டே இருக்கும். You worship God in the right way, the benefits, good things from God will be keeping on coming on your இந்த life. முதல் கூட்டத்திலே உன்னை பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார். In the first meeting, God is delivering you from your weakness. வேத வசனத்தை கேட்கும் பொழுது எனக்குள்ளும் சில பலவீனம் இருப்பதை, அந்த வல்லமையுடைய தாக்குதல் இருப்பதை உணர்கிறேன். எனக்கும் விடுதலை வேண்டும் என்று யாராவது சொன்னால் நீங்கள் முழங்கால் படியிடுங்க. When I am hearing the word of God, I feel there is the power of the weakness in me. I want deliverance. All such people kneel down. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? நிர்பந்தமான மனுஷன் நான். Oh wretched man that I am. உன்னுடைய நிலவரம் உன்னுடைய மனைவிக்கு தெரியாது. Your condition, your wife is not aware. உன்னுடைய நிலைமை உன்னுடைய புருஷனுக்கு தெரியாது. Your husband is not aware of your condition. அருமையான வாலிபனே, நீ போகும் பாதையில் உள்ள போராட்டங்கள் உன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாது. Beloved young brother, your father and mother does not know the struggle you face in your life. அருமையான பெற்றோர்களே, உங்களுடைய வாலிப பிள்ளைகள் போகிற நவநாகரிக பாதை உனக்கு புரியாது. Beloved parents, the modern civilized world, the path in which children are walking, you are not aware. அவர்கள் பல கண்ணிகளிலே சிக்கி இருக்கிறார்கள். They are entangled in various layers. அநேக பெற்றோர்கள் பலவீனத்தின் வல்லமையால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Many parents are afflicted by the power of weakness. அநேக குடும்பங்களை பிசாசு பலவீனப்படுத்தி விட்டான். The many families have been weakened by the devil. இனிமேல் அந்த குடும்பங்கள் தலையெடுக்க முடியாது என்ற நிலவரத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. The families have been caused to extent, they cannot be lifted up. ஒரு ஆவி உன்னோடு உன் பிள்ளைகளோடு போராடிக் கொண்டே இருக்கிறது. A spirit is fighting against you and your children. அந்த பலவீனத்தின் வல்லமை உன்னை நிமிர்ந்து பார்க்க விடாமல் உன்னை தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறது. The power of the infirmity is not making you stand direct, it is ஆனால் hindering you. தேவன் உன்னை விடுதலையாக்க கூடியவர். But God is able to deliver you. உன்னை விடுதலையாக்கும்படியாக விடுதலை சம்மதியாமல் அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், காயப்பட்டவர். He was wounded, he was bruised, he was just punished in order to give you deliverance. வேத வசனத்தை கேட்டது போல பல பலவீனத்தின் வல்லமைகள் தாக்கினதை உணர்கிறேன் சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Just like the word of God told many people who feel I am afflicted by the power of weakness, lift your hands. கொஞ்ச நேரம் யாரும் கண்களை திறக்காதிருங்கள். Don't open your eyes for some time. சாதாரண பலவீனம் அல்ல, அது ஒரு ஆவியினுடைய தாக்குதல் என்பதை நான் புரிந்து கொண்டேன். Not ordinary weakness, I realize it is the attack of a spirit.
எப்படி எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க பிரியமானவர்களே? Beloved, how many of you feel so? இது உங்களுடைய நிர்பந்தமான நிலவரத்தை நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே சொல்லுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. It is comparable to telling the reset condition in the presence of God. வேதத்திலே நாம் பார்த்தோமே, அந்த மனிதன் ஒரு வல்லமையுள்ள மனிதன், ஆனால் உண்மையான அறிக்கையை சொல்லுகிறான். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார்? In the Bible we saw that person, he is a powerful man, but he makes a confession, O wretched man that I am, who shall deliver me? உண்மையான அறிக்கை எத்தனை பேருக்குள்ள இப்படி ஒரு போராட்டமான அறிக்கை இருந்து கொண்டிருக்கிறது? How many of the true confession, the confession of struggle? எல்லாரும் கைகளை கீழே போடுங்க. Put down your hands. இப்ப சொல்லுங்க, உண்மையாகவே Really? இந்த கூட்டத்திலே வேத வசனத்தை கேட்கும்போது நான் தான் அந்த நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்துங்க. When I am listening to the word of God, I am that miserable person. That such people, lift your hands. தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. The word of God will not return empty. அது அனுப்பின காரியத்தை செய்துவிட்டு தான் திரும்பும். It will accomplish the purpose for which it was sent and return. அது அனுப்பின காரியம் என்ன தெரியுமா? What is- தலை குனிந்த உன்னை தலை நிமிர வைத்துவிட்டு தான் அது திரும்பி பரலோகத்துக்கு போகும். It will make you Hallelujah. stand direct, and only then it will go to heaven. Hallelujah. பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி விட்டு தான் வசனம் திரும்பி The போகும். word of God will deliver you from infirmity, then it will go to heaven. ஆவியை அழித்து விட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றுவார். The Spirit of God will rain the burners and quenching that spirit. ஹalleluya ரிகாடாபல ஹalleluya ஹalleluya ரிபாகாடாபக. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I repeat, கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பி போகாது. the word of God not return empty. யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கைகளை உயர்த்தினாயே, உன்னை விடுதலையாக்கி விட்டுத்தான் அந்த வசனம் மறுபடி திரும்பி போகும். You lift your who shall deliver me. ஆமென். That எத்தனை word பேர் will விசுவாசிக்கிறீர்கள்? return. How many of you believe it? அந்த பலவீனத்தின் ஆவியை அழித்து விட்டுத்தான் அது திரும்பி போகும். It will destroy the body infirmity and return. ஹalleluya ஹalleluya ஏகடபகத்திராமானி. ஆமென். 400 வருடம் தலை குனிந்து நடந்த ஒரு மனித சமுதாய ஒரு தலைமுறையவே கர்த்தர் தலை நிமிர வைத்தார். For 400 years, a group of people were bowing down and walking, but the Lord made them walk erect. தலைமுறை தலைமுறையாய் தலை குனிந்து போய்க் கொண்டிருந்த அந்த சந்ததியை தலை நிமிர வைத்தவர்தான் இன்றைக்கு இங்கே கடந்து For வந்திருக்கிறார். generations, Hallelujah. that generation was going backward and bowing down. The Lord who has raised them has come here today. அழாதே அழாதே, Don't weep. தலை குனிந்து விட்டோமே என்று நீ அழாதே. Don't weep. I am bowed down. ஆமென். உன்னை அதே இடத்திலே கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். In the same place, the Hallelujah. Lord will make you walk erect. உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கிற தேவன் நானே. I am the Lord who makes you walk erect. ஹalleluya ஹalleluya Hallelujah. ரைடபக்கரபக்கத்திடபக்கத்திடபானியா. ரைட். Hallelujah, hallelujah, Kamaria, hallelujah, 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 Amen. hallelujah. ஆமென். Amen. உன்னுடைய மனசாட்சி பலவீனப்பட்டு விட்டது. Your conscience is உன்னுடைய weakened. விசுவாச வாழ்க்கை பலவீனப்பட்டு போய் Your விட்டது. faith life is weakened. உன்னுடைய மாம்ச சரீரம் பலவீனப்பட்டு விட்டது. Your physical body is weakened. உன்னுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போய் Your விட்டது. family is weakened. ஆமென். நீ உன்னுடைய புலம்பல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. Your lamentation is increasing. எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்கிறதுல திட நம்பிக்கை இருக்கிறது. I have firm belief in delivering the message. எனக்கு இந்த மெசேஜ்ல ஒரு பூர்ண நிச்சயம், இன்னைக்கு கர்த்தர் யாரெல்லாம் கை உயர்த்தினீங்களோ அவ்வளவு பேரையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். I have full assurance about the message. Whoever lifts, Lord is going to ஒரு deliver you. அபிஷேகம் வரும், உன்னுடைய பலவீனம் எல்லாம் ஓடி போய்விடும். Anointing will come and all your weakness will depart. குமாரன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். The Son has come in your midst. ஹalleluya ரிகடபலக. உலகிலுள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே, உலகிலுள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே, உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன், உந்தன் வல்லமையால் ஜெயம் பெற்றிடுவேன், கர்த்தர் என் முன்னே செல்வதால் கலங்கிடேனே, கர்த்தர் என் முன்னே செல்வ கலங்கிடேனே, உலகிலுள்ளவனிலோ என்னில் இருப்பவர் பெரியவரே,
Hallelujah. 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 தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஊழியக்காரங்க, விசுவாசிகள் எல்லாரும். நம்ம இப்படி உட்கார்ந்தா விடுதலையை ஜனங்கள் அனுபவிக்க முடியாது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். ஆமென். உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும். உன் கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியும். உன் சந்ததியை, உன் குடும்பத்தை, உன்னை, உன் ஊழியத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி இன்றைக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட வேண்டும். யார் என்னை விடுதலையாக்குவார்னு பிரசங்கத்தை கேட்டு நீ சும்மா போக கூடாது. ஆமென். இவ்வளவு நேரம் நீ கேட்டது தியரி, ஆனா இப்பொழுது பிராக்டிகலா அதனுடைய வல்லமையை நீ உணர போகிறாய். ஹல்லேலூயா. 2 நிமிடம் முன்னால் இருந்து பின்னால் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு பலவீனத்தின் ஆவி ஓடட்டும். உன்னை தலைகுனிய வத்திய ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த கூட்டம் முடியதுக்கு ஒரு 5 நிமிஷமா 10 நிமிடமா இருக்கு. Just 5 minutes for the conclusion of the meeting. எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க ஒரு 10 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. Those who want at least 10, doesn't matter, lift your hands. போதும். பலவீனத்தில் நான் தாக்கப்பட்ட காலங்கள் போதும். It is enough you are attacked by weakness. என் குடும்பத்தை அந்த வல்லமை போராடி தாக்கி அழித்தது போதும். It is enough that power. என் ஊழியத்தை மட்டுப்படுத்தினது போதும். It is enough that my ministry. இன்னைக்கு எனக்கு விடுதலை வேண்டும். I want deliverance today. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. the Son sets free, you are delivered. ஆமென். ஒரு நிமிஷம். ஒன்றை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Make certain one thing. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is enemy greater than that is the வாய் திறந்து world. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Harabania. Ekadabakatirabania. Amen. Amen. சமீப காலமாக Recently, உன்னுடைய சரீரத்திலே போராடின பலவீனத்தை நீ வெளியே சொல்ல வெட்கப்பட்டு
அந்த வல்லமையை நீ சகித்துக் கொண்டே இருந்தாய். You were ashamed to reveal the affliction that was tormenting your body and you were tolerating it. அந்த சரீர பலவீனத்தை வெளியே சொன்னால் குறை சொல்லுவார்களோ, பரியாசம் பண்ணுவார்களோ, குற்றம் சாட்டுவார்களோ, அற்பமா எண்ணுவார்களோ என்கிற ஒரு போராட்டம் உனக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருந்தது. If you reveal the weakness out, perhaps people may mock it, they may debase you, such a struggle you are facing. உன்னுடைய வேதனை நான் அறிவேன். I know your pain. நீ வெளியே சொல்லாமல் இருந்த அந்த வேதனையை இன்றைக்கு அது வெளியே சொல்லாமலே நான் அதை பிடுங்க போகிறேன். Hallelujah. என்னுடைய வல்லமையினால் நான் உன்னை விடுவிக்க போகிறேன். By my power and deliver you. பக்கத்திடா ஈக்கடபக்கத்திட பக்கத்திடமான்யா ஹைடபக்கரபக்கத. Hallelujah. Praise the Lord. Chintalabariya Shapariya. ஆமென். ஆமென். உன்னுடைய வாழ்வை கசந்து போக வைக்கும்படியாக ஒரு வல்லமை போராடி கொண்டே இருக்கிறது. A power is attacking you to make your life bitter. உனக்கு திருப்தி இல்லை. You are not satisfied. ஒரு நிச்சயம் இல்லை. No surety. ஒரு நம்பிக்கை இல்லை. No hope. வாழ உனக்கு ஆசை இல்லை. You have no desire to live. ஒரு கசப்பின் வாழ்வை கசப்பாக்குற ஒரு அந்தகார வல்லமை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. The power of darkness which made your life bitter was attacking you. ஆண்டவர் இந்த நேரத்தில் அந்த வல்லமை அழிக்க போகிறார். Right now the Lord is going to destroy that power. அந்த வல்லமை அழிப்பதின் அடையாளம் நீ இனிமேல் கர்த்தருக்காய் வாழ வேண்டும் என்று நீ தீர்மானிப்பாய். The sign to destroy you, you decide to live for God hereafter. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.